இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் வந்து லாஸ்டா வந்து முடிச்சிருப்போம். இன்னைக்கு ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல மொமெண்ட் ஏரியா மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா மெத்தட் இது யார் கண்டுபிடிச்சிருப்பானா ஓட்டோ மோர்ஸ்ங்கிறவர் தான் 1873 அந்த பீரியட்ல வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. மொமெண்ட் ஏரியா மெத்தட் யார் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னா ஓட்டோ மோருங்கிறவர் தான் 1873 வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு தியரம் சொல்றாரு. தியரம் ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது ஸ்லோப்புங்கிறது தீட்டா சொல்லுவோமா. இது என்னன்னா உங்களுடைய ஏரியா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் உங்களுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமத்துக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதாவது ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டின்னு சொல்லக்கூடிய இஐ இதெல்லாம் வகுத்தீங்க அப்படின்னா ஸ்லோப் கிடைக்குன்னு சொல்றாரு. அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ வகுத்தல் இஐ இல்ல ஏங்கிறது உங்களுக்கு ஏரியா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகே, அதுக்கடுத்து இது தியரம் 1, இதெல்லாம் மோர்ஸ் தியரம்னு சொல்றோம். அடுத்து தியரம் 2ல என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது டிப்ளெக்ஷன் இந்த டிப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா கொடுக்குறாரு. அதாவது ஒய்னு சொல்லுவோமா சீக்வல் டு அதாவது அதே ஏரியா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பிஎம்டி வகுத்தல் அதே ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டி இஐ இதோட எதை பிறகு சொல்றாரு அப்படின்னா சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் அதாவது எக்ஸ்பார்னு இங்கே கொடுக்குறேன். அதாவது வேர் இங்கே எக்ஸ்பாருங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, அதுல ஈங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டி. ஓகே, இப்ப இது ரெண்டு தியரம் தான் மோர்ஸ் தியரம் 1, 2ன்னு சொல்றோம். இதான் மொமெண்ட் ஏரியா மெத்தடு. இருக்கிறதுலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு கேஸ் எடுக்கிறீங்க, ஒரு கேன்டிலீவர் டைப்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து யூடியோல ஒரு பாயிண்ட்லோ இல்ல எண்ட்ல வந்து ஒரு கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டயக்ராம் அந்த படத்தை பார்த்த உடனே நீங்க சியர் பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாபிக் நடத்திருப்போம், அதை எடுத்து பாருங்க. அதுல பெண்டிங் மோமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டே டக்குன்னு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதை விட அடிஷனலா சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதான் சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரெக்டாங்குலர். இது தெரிஞ்சாதான் நீங்க வந்து மொமெண்ட் ஏரியா மெத்தட சால்வ் பண்ண முடியும். இப்ப இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா கேட்டா இது பிரெத்னு கொடுக்குறேன், இது உயரம் ஹச்னு கொடுக்குறேன். இதோட ஏரியா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த 1வது ஷேப் ரெக்டாங்குலர் ஏரியா கேட்டா பி இன்டு ஹச். ஓகே, பி இன்டு ஹச்னு சொல்லுவீங்க. இதே வந்து இந்த ரெக்டாங்குலருக்கு சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கேட்குறேன். சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு தெரியும். ரெக்டாங்குலருக்கு கரெக்டா எப்படி எக்ஸை பொறுத்து ஒய் பொறுத்து இங்கே எப்படி கட் பண்ணா கரெக்டாக சென்டர்ல தான் இருக்கேன். அப்போ டோட்டலாக ஒரு ஸ்பேன் எல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிறேன். அப்போ எப்படி இருக்கும்? L/2. நான் இங்கே வந்து பின்னு எடுத்திருக்கேன் கீழே அடிப்பக்கத்தை. அப்போ B/2 அளவுக்கு இருக்கும். அப்போ இங்கே சென்ட்ராய்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ட்ராய்டு சீக்வல் டு எக்ஸ்பார்னு சொன்னோமா இங்கே B/2ங்கிற அளவுக்கு இருக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது 1வது முடிச்சாச்சு. இப்போ இதே பக்கத்தில் நான் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? இதுல இந்த ரெக்டாங்குலர்ல பாதி கட் பண்றதான ட்ரையாங்கிள். ஓகே, மீதி போய் தூக்கி விட்டுருங்க, இல்ல கீழே தூக்கி விட்டுருங்க ஒரு பகுதி. அப்ப ஆப் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அப்ப இது எப்படி இருக்கு? ஒரு ரெக்டாங்குலர்ல பாதியை விட்டுரும். ஓகே, இந்த பகுதியை தான் எடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கு ஏரியா என்ன வரும்? அப்படின்னா டோட்டலா ரெக்டாங்குலருக்கு B இன்டு ஹச். அப்ப அதுல பாதி எடுத்தா B இன்டு ஹச் /2 போட்டுக்கலாமா? அப்ப ட்ரையாங்கிள் தான் ஃபார்முலா, அது உங்களுக்கு தெரியும். இப்ப சென்ட்ராய்டு எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப சென்ட்ராய்டு இங்க கிடைக்குது. அப்ப இந்த எண்ட்ல இருந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம கீழே பின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா B/3ங்கிற அளவுக்கு இருக்கும். அதே இந்த எண்ட்ல இருந்து எப்படி இருக்கும்னா இந்த இதுல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2/3 இன்டு Bங்கிற அளவுக்கு இருக்கும். அப்ப உங்களுக்கு லோடு கண்டிஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். சிம்பிளி சப்போர்ட்டுக்கு எடுக்கும் போது பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம்ல இங்கேருந்து எடுப்பீங்க. அதே கேன்டிலீவர் எடுக்கும்போது லோடு இந்த சைடு எண்ட்ல கொடுக்கும்போது இந்த சைட்ல இருந்து எடுப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி எடுக்கணும்னா ஜஸ்ட் சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கணும் பாத்துக்கிறேன். இப்ப இந்த B இது எப்படி எழுதலாம்? நீங்க ஸ்கூல்ல எப்படி 1/2 இன்டு B இன்டு ஹச்னு படிச்சிருப்பீங்க.
இப்ப 2 கேஸுக்கு முடிச்சாச்சு. இப்ப 1 2. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஸ்கொயர் பேரபோலா, அதாவது 2 டிகிரி பேரபோலா கொடுக்க போறேன். அப்ப ஸ்கொயர் பேரபோலா எப்படி இருக்கும்? இதான ஸ்கொயர் பேரபோலா உங்களுக்கு. அப்ப இதுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வச்சுக்கிறீங்க, இந்த இடத்த விட்டுக்கிறீங்க. இப்ப இன்னொன்னு கொடுக்க போறேன், அதாவது கியூபிக் பேரபோலா, அதாவது தேர்ட் ஆர்டர், அதாவது 3 டிகிரி பேரபோலா. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? இப்ப ஷார்ட்கட் ஒன்று கொடுக்குற பாருங்க, மனப்பாடமே பண்ண வேண்டியதுல. ஓகே, இது 3 டிகிரி பேரபோலா. அப்ப இது ஸ்கொயர் பேரபோலா, ஸ்கொயர் பேரபோலா, அதாவது செகண்ட் ஆர்டர் 2 டிகிரி. இது வந்து கியூபிக் பேரபோலா, இது 3 டிகிரி தேர்ட் ஆர்டர். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரையாங்கிள், வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதாவது இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன், இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து 1 டிகிரி, இது 2 டிகிரி, இது 3 டிகிரி. இப்ப 1 டிகிரிக்கு என்ன போட்டிருக்கோம்? ஏரியாவுக்கு 1/2 இன்டு பி இன்டு ஹெச்னு போட்டிருக்கோம். ஓகே, அப்ப 1 டிகிரிக்கு 1/2. அதே வந்து 2 டிகிரிக்கு கீழே ஒன்னு கூட்டுங்க, 1/2 இருக்கா, கீழே ஒன்னு கூட்டினா வரும் 1/3 இன்டு பி இன்டு ஹெச். மனப்பாடமே பண்ண வேண்டியதில்லை. அதே 3 டிகிரிக்கு கீழே ஒன்னு கூட்டுங்க, டிகிரி கூட கூட 1/4 இன்டு பி இன்டு ஹெச். இது எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா ஏரியாவுக்கு கொடுத்துருக்கேன். அப்ப இது எல்லாமே ஏரியாவுக்கு. இப்ப இது வந்து ஸ்கொயர் பேரபோலாக்கான ஏரியாக்கான ஃபார்முலா, இது கியூபிக் பேரபோலாக்கான ஏரியாக்கான ஃபார்முலா. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு 1 டிகிரிக்கு என்ன பார்த்தோம்? இங்க இருந்து பார்க்கும்போது 2/3, நல்லா கவனிங்கன்னா இங்க இருந்து பார்க்கும்போது 1/3. இப்ப நான் அதே தான் செய்ய போறேன். நீ ஏதாச்சும் ஒரு எண்டே ஆவச்சுக்கிறேன், ஒரு எண்டு கொண்டு வந்துடலாம். இப்ப நான் 2 இந்த எண்டை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு இந்த எண்டு, இதுக்கு எண்டு. அப்ப ஏன் 1 டிகிரிக்கு இந்த எண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு இப்படி போட்டுக்கிறேங்க. இந்த எண்ட்ல இருந்து 1 டிகிரிக்கு இந்த எண்ட்ல இருந்து 2/3. அப்ப மேலே ஒண்ணு கூட்டுங்க, கீழே ஒண்ணு கூட்டுங்க. சென்ட்ராய்டு வந்து நீங்க போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சென்டாமீட்டர்ல 3வது யூனிட்டா வர சென்ட்ராய்டு 2 டைமென்ஷன்ல சொல்லுவோம், 3 டைமென்ஷன் சென்ட்ரா கிராவிட்டின்னு சொல்லுவோம். அதை பத்தி இப்ப பேச வரும்ல, பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு ஆன்சர் போறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஐடியா. அப்ப இங்க இருந்து 2/3 மேல ஒண்ணு கூட்டுங்க, கீழே ஒண்ணு கூட்டுங்க ஒவ்வொரு டிகிரிக்கு. அப்ப 1 டிகிரிக்கு மேல 2, கீழே 3. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இந்த 2 இந்த முனையிலே தான் சொல்றேன். அப்ப இங்க இருந்து நல்லா கவனிக்கிறேன். அப்ப மேல ஒண்ணு கூட்டினா 3, கீழே ஒண்ணு கூட்டினா 4. அப்ப 3/4 இன்டு பி. அப்ப 1ல நல்லா கவனிக்கணும், 3/4 பங்கு இங்க போச்சா, மீதி எவ்வளவு இருக்கும்? 1/4 பங்கு இருக்குமா? அப்ப மீதி என்ன இருக்கும்? 1/4 பங்கு இங்க இருக்கும். அதாவது 4ல 3 பங்கு இங்க போச்சு, மீதி 1 தானே இருக்கும். அப்ப 1/4 பங்கு இங்க இருக்கும். இப்ப அதே மாதிரி இங்க, அப்ப மேல ஒண்ணு கூட்டுங்க, கீழே ஒண்ணு கூட்டுங்க. அப்ப மேல வந்து ஒண்ணு கூட்டினா, இதோட கம்பேர் பண்ண மேல ஒண்ணு கூட்டினா 4 வரும், கீழே ஒண்ணு கூட்டினா 5 வரும், இன்டு பி வரும். அப்ப இங்க என்ன இருக்கு? 5ல 4 பங்கு இருக்கு, மீதி என்ன இருக்கும்? 1 பங்கு இருக்கும். அப்ப அதை இங்க போட்டுருங்க. இப்ப சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். நமக்கு இங்க யூஸ் ஆக போறது இந்த 4 கேஸ் பார்த்தா போதும். பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் நமக்கு வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒண்ணு ரெக்டாங்குலரா வரலாம், இல்ல உங்களுக்கு அப்படின்னா ட்ரையாங்கிளா வரலாம். ட்ரையாங்கிள் எப்படியும் வரலாம், இல்ல இப்படியும் வரலாம், இல்ல இப்படியும் வரலாம். இப்படி வந்தாலும் நம்ம பாதி தான் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இது 1, இது 2. 3வது ஷேப் எப்படி வரலாம் உங்களுக்கு? பேராபோலாவா வரலாம். பேராபோலா எப்படி வரலாம்? 2 டிகிரி பேராபோலாவா இப்படி வரலாம், இப்படி வரலாம். இல்ல அப்படின்னா எப்படி வரலாம் உங்களுக்கு? இப்படி வரலாம். இன்னொன்னு எப்படி வரலாம்? 3 டிகிரி பேராபோலா எப்படி வரலாம். இல்லாட்டி எப்படி வரலாம்? எப்படி வரலாம். அப்ப இதுதான் இருக்கக்கூடிய நமக்கு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம். இவ்வளவுதான் வரப்போகுது. அப்ப இவ்வளவு கேஸ் நீங்க பார்த்தாவே போதும். ஏன் வந்து இவ்வளவு பார்த்தா 4 தூரத்தையும் பார்த்தா போதுங்கிறது சொல்றேன். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், நான் கொடுத்துருக்க டயக்ராம்னா ஏரியா என்ன வரும், சென்ட்ராய்டு என்ன வரும் அப்படின்னு அழகா பிரிச்சு இந்த ஒரு ஸ்லைட்ல கொடுத்துட்டேன். இப்ப நான் அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, மோர்ஸ் தியரம் 1 2 என்ன சொன்னேன்? இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தடு நமக்கு ஓட்ட மோர்ஸ் கொடுத்துருக்காரு, அதனாலதான் அவரோட தியரத்தை மோர்ஸ் தியரம் நம்ம சொல்றோம். ஓகே, இது எதுக்காண்டி இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட் வந்து இப்ப பாக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்காண்டி பாக்குறோம்? ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி, ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா இதே ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன் தான் பார்த்திருப்போம், ஆனா அது டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல பார்த்திருப்போம். இதுல இன்னொரு மெக்கரா மெத்தட் இருக்கு, டைம் தான் நான் சொல்றேன். இல்லாட்டி அடுத்த டாபிக் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துட்டு
லாஸ்டா ஃப்ரீயா இருக்கும்போது மெக்காலா மெத்தட் நடத்துறேன். ஓகே, இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் பர்பஸ்ல தான் போயிட்டு இருக்கு கிளாஸ். அதே சேம் டைம் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்களுக்கும் கான்செப்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்றதே ஸ்லோப் டிப்ளேஷன் கண்டுபிடிக்கிறது. அதுல தியரம் 1ல ஸ்லோப்புக்கான பார்முலா கொடுத்துறாரு, தியரம் 2ல டிப்ளேஷனுக்கான பார்முலா கொடுத்துறாரு. இவர் கொடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, பெண்டிங் மோட் டயக்ராம் மொத்தம் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, ஷியர் டயக்ராம் எடுத்துக்கறல. அதாவது பெண்டிங் மோட் டயக்ராம் எடுத்து அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்புறம் பெண்டிங் மோட் பேசிக்காவே பாயிண்ட் லோடு வருது, இல்ல எண்ட்ல கப்புள் ஆக்ட் ஆகுது, இல்ல யூடிஎல் வருது, இல்ல யூவிஎல் வருது அப்படின்னா என்ன ஷேப்ல தான் பெண்டிங் மோட் இதுவரையும் வந்திருக்கு நமக்கு ரெசிப்டிவ் பிஎம்டி பார்க்கும்போது. அதுல இந்த 4 ஷேப்புக்குள்ள தான் பெண்டிங் மோட் உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப அது எல்லாத்துக்கும் ஏரியா பார்த்தாச்சு. உங்களுக்கு சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் இந்த எண்ட்ல இருந்து போய் பார்க்கணும், இந்த எண்ட்ல இருந்து போய் பார்க்கணும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது 1 டிகிரியா இருக்கட்டும், 2 டிகிரியா இருக்கட்டும், 3 டிகிரியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். எனக்கு தேவையான ஸ்லோப் அண்ட் டிப்ளேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன். என்னோட வேலை எளிமையாக்குறதுக்காண்டி ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோட் டயக்ராம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏரியாவும் எழுதிட்டேன், சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப கேன்டிலீவர் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா பெண்டிங் மோட் டயக்ராம் வந்து ஷியர் டயக்ராம் பெண்டிங் மோட் டயக்ராம்ல வந்து கேன்டிலீவருக்கு 5 கேஸ் கொடுத்துருப்பேன், சிம்பிளி சப்போர்ட்டுக்கு 9 கேஸ் கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான் பார்க்கணுமா சார் அப்படின்னா அவ்வளவுதான் இங்க பார்க்க தேவையில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் இருக்கும். கேன்டிலீவர்ல ஒரு 3 கேஸ், அதுக்கடுத்து சிம்பிளி சப்போர்ட்ல ஒரு 3 கேஸ், அப்புறம் பிக்ஸ்டு பீம்ல வந்து ஒரு 2 கேஸ், அப்படிதான் இருக்கும். அது வந்து நீங்க பார்த்தா போதும். அதுல ஸ்லோப் அண்ட் டிப்ளேஷன் பார்க்கணும். இது நீங்க இன்ஜினியரிங் ஓரியன்டா கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாலும் இது பார்த்தா போதும். இல்ல வந்து நீங்க வந்து டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஏஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜேடிஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கேஸ் வந்து பார்த்தா போதும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லோடையும் கொடுத்து அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்ல போறோம். இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கத்தை நம்ம மூவ் பண்ணிட்டே போவோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேன்டிலீவர்ல நல்லா கவனிங்க. கேன்டிலீவர்ல எண்ட்ல ஒரு கப்புள் வந்து ஆக்ட் ஆகுது, எம்ங்கிற கப்புள் வந்து ஆக்ட் ஆகுது. இதுக்கு நீங்க பெண்டிங் மூமெண்ட் பார்த்துட்டு வரும். எஸ்எஃப்டிபிஎம்டி அந்த கிளாஸஸ் 6 பார்ட் இருக்கும்ல, அதை நீங்க பார்த்துட்டு வரணும். அப்பதான் புரியும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். நான் ஆல்ரெடி அந்த கிளாஸ் நடத்திட்டு தான் ஸ்லோப் டிப்ளேஷன் மூவ் பண்றேன். அப்ப அதனால என்ன செய்யணும், ஸ்ட்ரைட்டா எனக்கு தெரியும் போறேன். இதை பார்த்தோன்னே நீங்க சொல்லிடுவீங்க ஷியர் போஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அதாவது ஷியர் போஸ்ங்கிறது எனக்கு 0. ஓகேவா? ஓகே. பெண்டிங் மோமெண்ட் எப்படி வரதுக்கு ஒரு ரெக்டாங்குலரா வரும். அது எப்படி இருக்கும் நல்லா கவனிக்கணும். அங்கே நடத்திட்டேன். அதாவது உங்களுக்கு ஒரு கேன்டிலீவர் வந்து ஹாக்கிங்கா தான் பெண்டிங் ஆக போகுது. அப்ப நெகட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் தான் நீங்க கொடுப்பீங்க. இருந்தாலும் கான்செப்ட் படி இது என்ன இருக்கு, இங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா இது சுத்திட்டு எப்படி போகுது, கீழ் நோக்கி போகுது. அப்ப இந்த இடத்துல மொமெண்ட் ஈக்குவலிட்டி எவ்வளவு எந்த அளவு கிரியேட் ஆகும், -m அளவு கிரியேட் ஆகும். அப்ப m அளவு கிரியேட் ஆகும். இப்ப அடுத்து என்ன அப்படி சார் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் இந்த கேஸுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட போய் EI போட்டா வந்துடும். இந்த கேஸுக்கு நான் டிப்ளேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட போய் EI போடுறதை விட்டுட்டு அதோட சேர்த்து எனக்கு சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் போடணும். இப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த படம் இங்க இருக்கு அந்த படம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த படத்துல ஏரியா என்ன வந்திருக்கு, B/H. இங்க B/H போடக்கூடாது. இங்க என்ன இருக்கு, அதாவது BL, இது வந்து L டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. L டிஸ்டன்ஸ் இது M. அப்ப Bங்கிறது L, Hங்கிறது M. அப்ப இங்க என்ன வந்துடும், அதாவது ஏரியாவுக்கு B/H இன்டு EA. இங்க Bங்கிறது என்ன, கீழே L, Hங்கிறது M, கீழே EA. அப்ப இது எப்படி எழுதலாம், ML வகுத்தல் EAன்னு எழுதலாம். இதுதான் ஸ்லோப். எங்க கேன்டிலீவர்ல எண்ட்ல வந்து கப்புள் ஆக்ட் ஆகும்போது. இப்ப அடுத்த டிப்ளேஷன் என்ன செய்யணும், இந்த தீட்டா, அதாவது இது என்னது நமக்கு இன்டெரக்டா இருக்கு, தீட்டா இன்டு எக்ஸ் ஃபார் பெருக்குனா டிப்ளேஷன் கிடைச்சிடும். அப்ப இந்த தீட்டா என்ன வந்திருக்கு, ML வகுத்தல் EI இன்டு எக்ஸ் ஃபார்ங்கிறது என்ன, ஒரு ரெக்டாங்குலருக்கு எக்ஸ் ஃபார்ங்கிறது என்ன சொல்லிருக்கேன், B/2. Bங்கிறது இங்க என்ன பேஸ்ல L. அப்ப என்ன வரும், L/2. L ஆல்ரெடி இருக்கு, L2. அப்ப M இன்டு L2. கீழே 2 இருக்கு, இங்க EI. அவ்வளவுதான் முடிச்சு. ஓகேவா? இது என்ன கேஸ் பார்த்திருக்கோம், அதாவது கேஸ் நம்பர் 1. அதாவது கேன்டிலீவர் பீம் வித் எண்ட் மொமெண்ட் ஆக்ட். ஓகே. இப்ப ரெண்டாவது
ரெண்டாவது கேஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதே கேன்லிவர்ல இந்த மொமெண்ட்டை தூக்கிட்டு ஒரு லோடு இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். இந்த பக்கம் இருக்கட்டும், அப்பதான் நம்ம ஈஸியா இருக்கு டக்கு முடிக்கிறதுக்கு. இப்ப ரெண்டாவது கேஸ் என்ன பார்க்க போறோம்னா, அதே கேன்லிவர் பீம் வித் எண்ட் பாயிண்ட் லோடு பார்க்க போறோம். ஓகே, இப்ப எண்ட்ல கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்து முடிச்ச ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஓகே, இப்ப அடுத்து பாருங்க கேஸ் நம்பர் 2. cantilever beam with end point load. டயக்ராம் உங்களுக்கே தெரியும். கேண்டிலிவர் போடுங்க. இதே சேர்பஸ் வரைய வேண்டியதுல ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் போடுறேன் எல். சேர்பஸ் டயக்ராமுக்கு எப்படி வரும்? ரெக்டாங்குலர். பெண்டிமோண்ட் டயக்ராம் எப்படி வரும் உங்களுக்கு? அதாவது நெகட்டிவ். இது எப்படி இருக்கு? டபிள்யூ எல் அளவுக்கு இது இருக்கும். கீழே எல்லுங்கிற டிஸ்டன்ஸ். நீங்க கேபிட்டல் கொடுத்தீங்கன்னா இதுவும் கேபிட்டல் கொடுத்துக்கிறீங்க, உங்களோட இஷ்டம். எல். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷேப் இங்க இருக்கு. அப்ப நமக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் தி பெண்டிமோண்ட் டயக்ராம் டிவைடட் பை EI. அப்ப ஏரியா ஆஃப் தி பெண்டிமோண்ட் டயக்ராம் இந்த ஷேப்புக்கு என்ன? 1/2 × B × H. அதாவது நல்லா கோனே இது மேல என்ன? 1/2 × B. Bங்கிறது என்ன? L. Hங்கிறது என்ன? WL. கீழே என்ன இருக்கு? ஆல்ரெடி EI இருக்கு. அப்ப என்ன வரும்? L2. அப்ப WL2 மேல போயிடும். கீழே 2EI. ஸ்லோப்பு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஏஇயோட இதோட சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் பிரிக்கினா நமக்கு என்ன கிடைச்சிடும்? நமக்கு பெண்டிமோண்ட் கிடைச்சிடும். சரி, டிப்ளெக்ஷன் கிடைச்சிடும். அதான் நம்ம தியரம் 2 சொல்லுது. அப்ப இந்த ஷேப்புக்கு சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இங்க இருந்து 2/3, இங்க இருந்து B/3 அடிப்பக்கத்துல இருந்து. அப்ப கீழே அடிப்பக்கம் எல்னா இந்த இருந்து L/3, இங்க இருந்து இங்க 2/3 × L, இங்க வந்து L/3. இப்ப விஷயம் என்னன்னா, சார் இங்க இருந்து இருக்கணுமா இங்க இருந்து இருக்கணுமா? லோடு எங்க ஆக்ட் ஆகுது? இங்க ஆக்ட் ஆகுது. லோடுல இருந்தா நீங்க எடுக்கணும். இப்ப சிம்பிளி சப்போர்ட்ல வரும்போது இந்த சைட்ல இருந்து எடுப்போம். அது எப்படி நான் சொல்றேன். இப்ப லோடிங் ஆக்ட் ஆனால இங்க இருந்து எடுங்க. டயக்ராம்ல இங்க இருந்து எடுங்க. அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் இங்க இருக்குன்னா, அப்ப இது நமக்கு எவ்வளவு இருக்கும்? சென்ட்ராய்டு x(= 2/3 × L இருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதை அப்ளை பண்ண போறேன். இப்ப டிப்ளெக்ஷன் அதே ஏரியா ஆஃப் தி பெண்டிமோண்ட் டயக்ராம் டிவைடட் பை EI நம்ம என்ன செய்யலாம்? தீட்டான்னு எழுதலாமா? இன்டு இதோட நம்மளுடைய x பார் எடுத்தா போதும். அப்ப தீட்டா என்ன இங்க கிடைச்சிருக்கு? WL2 வகுத்தால் 2EI. இதோட நம்ம என்ன இருக்கு கீழே? 2/3 L. 2/3 × L. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மேல L2 L இருக்கு. அப்ப WL3 ஆயிரும். கீழே 3 இருக்கு, EI இருக்கு. அவ்வளவுதான், டிப்ளெக்ஷன் கிடைச்சிருச்சு. இப்ப ரெண்டாவது கேஸ் நான் முடிச்சிட்டேன். அதாவது கேன்டிலிவர் பீம் வித் எண்ட் பாயிண்ட் லோடுக்கு எனக்கு ஸ்லோப்பும் கிடைச்சிட்டு டிப்ளெக்ஷன் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த கேஸ் கேன்டிலிவர் 4 கேஸ் வந்துட்டு போறீங்க. ஆமா, UDL இருக்கு, UVL இருக்குல்ல. ஓகே, ஈஸி தான், டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, இதே கேன்டிலிவர் வித் UDL, அதாவது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட், UDL. இப்ப இந்த கேஸ் எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா, டயக்ராம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். கேன்டிலிவர் பீம் வித் UDL. ஓகே, WB அளவுக்கு ஆக்ட் ஆகுது. கீழே L டிஸ்டன்ஸ். இதுக்கு நமக்கு சீர்பஸ் டயக்ராம் எப்படி வரும்? உங்களுக்கு வரைய வேண்டியதுல பெண்டிங் மோட் வச்சு வரைஞ்சா போதும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சீர்பஸ் டயக்ராம் வந்து உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வரும்? ஓகே, இது மைனஸ், இது பிளஸ், இது WL2/2 இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து L. ஓகே, இப்ப லோடு எங்க ஆக்ட் ஆகுது? இங்கேதான் ஆக்ட் ஆகுது. நம்ம சென்டர் பாயிண்ட் லோடு கொடுத்தாலும் இங்கே தான் கொடுப்போம். W × L கொடுப்போம். அப்ப இங்கே இருந்தா எடுத்துக்கிறோம் நம்ம டிஸ்டன்ஸ். அப்ப சென்ட்ராய்டு இங்க இருக்கு அப்படின்னா இங்கே இருந்து எடுத்துக்கிறேன்னா இது என்ன இருக்கு? 2 டிகிரி பரப்பலா. 2 டிகிரி பரப்பலாவுக்கு சென்ட்ராய்டு என்ன கொடுத்துருக்கேன்? இந்த இடத்துல இருந்து 3/4 × B. அப்ப Bங்கிறது L. அப்ப 3/4 × L. எனக்கு எல்லாமே இருக்கு, ஒன்னொன்னு தேவை. இதுக்கு ஏரியா என்ன? 1/3 × B × H. அப்ப இதுக்கு ஏரியா என்ன அப்படின்னா 1/3 × B × H. அப்ப 1/3 இதுல Bங்கிறது என்ன? இந்த பேஸ் L. Hங்கிறது என்ன? WL2/2. WL2/2. அப்ப L3, மேல WL3, உயிரெண்டு 6, கீழே 6. அப்ப ஏரியா எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப என்ன செய்யணும்? இதை வச்சுட்டு நான் ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். இந்த கேஸுக்கு
ஸ்லோப் என்ன? ஏரியா பெண்டிமோன் டயக்ராம் டிவைடட் பை EI. ஏரியா பெண்டிமோன் டயக்ராம் என்ன வந்திருக்கு? WL cube வகுத்தல் 6 இருக்கு, கீழே EI. அப்ப என்ன வந்துரு மேல? WL cube வகுத்தல் 6EI. அவ்வளவுதான். இதான் எனக்கு ஸ்லோப். ட்ரிப்ளெக்ஸன் என்ன? இதே தீட்டாவோட, அதாவது ஏரியா பெண்டிமோன் டயக்ராம் டிவைடட் பை EI ஓட நான் சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸை பிரிக்கணும். இது சென்ட்ராய்டு என்ன கொடுத்துருக்கேன்? 3/4 × L. அப்ப நமக்கு A/E என்ன கிடைச்சிருக்கு? WL cube வகுத்தல் 6EI கிடைச்சிருக்கு. இத 3/4 × L ஓட பெருக்குங்க. அப்ப இந்த 3 1 மணி 3 2 மணி 6 மேல என்ன வர்றேன்? L cube L. அப்ப WL4 4 ஆயிரம், கீழே 2 இருக்கு, 4 4 2 8 × EI இருக்கு. இது ட்ரிப்ளெக்ஸன். ஓகே. அப்ப கேன்டிலீவர் பீம் வித் யூடிஎலுக்கு எனக்கு தீட்டாவும் கிடைச்சிருச்சு WL cube டிவைடட் பை 6EI ன்னு, எனக்கு ட்ரிப்ளெக்ஸனும் கிடைச்சிருச்சு WL4 4 டிவைடட் பை 8EI ன்னு கிடைச்சிருச்சு. இப்ப நான் அடுத்து என்ன பார்க்க போறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இதுல கேன்டிலீவர் பீம்ல லாஸ்ட் கேஸ் பார்க்க போறேன். அது என்ன சார் லாஸ்ட் கேஸ் அப்படின்னா, அதாவது கேன்டிலீவர் பீம்ல யூவிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி, யூடிஎல் வேற யூவிஎல் வேற. இதான் SFT பீம்ல சொல்லி கொடுத்துருப்பேன். யூவிஎல்னா யூனிஃபார்ம்லி வேரிங் லோட பத்தி பாக்குறது தான் யூவிஎல். ஓகேவா? இப்ப நான் பார்க்கக்கூடியது லாஸ்ட் கேஸ் கேன்டிலீவர் பீம்ல யூவிஎல். ஓகே, இதை தூக்கிடுவோம். இதுக்கு பதிலா யூவிஎல் சொல்லிக்கிறேன். யூனிஃபார்ம்லி வேரிங் லோட், யூவிஎல். இப்ப இதுக்கு டயக்ராம் வரீங்க. டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே கேன்டிலீவர் பீம். ரெண்டு கேஸ்ல நீங்க போட்டதான் கரெக்டா தான் வரப்போகுது. ஏன்னா இங்க பிக்சல்ல மேக்ஸிமம் கொடுக்கும்போது பெண்டிங் பாயிண்ட் வந்து WL² பை 6 வரும். அதே வந்து ஃப்ரீல மேக்ஸிமம் கொடுக்கும்போது WL² பை 3 வரும். ஏன்னா நான் வந்து சிஎப்எஸ் பெண்டிங் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன், எடுத்து பாருங்க. ஓகே, எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் W/M அளவுக்கு ஆக்ட் ஆகுது. இப்போ நான் விஷயம் என்ன அப்படின்னா, சிஎர்பஸ்க்கு எப்படி வரும்? 2 டிகிரி பெறப்பலாம். பெண்டிங் பாயிண்ட் எப்படி வரும்? 3 டிகிரி பெறப்பலாம். அப்போ பிளஸ் இது 2 டிகிரி, இது 3 டிகிரி, இது மைனஸ். அப்போ இங்கே என்ன வரும்? WL² வகுத்தல் 6ன்னு வரும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன? பேஸ் டிஸ்டன்ஸ் L. அப்போ இதுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? ஏரியா அதுக்கு என்ன கண்டுபிடிப்போம்? ஏன்னா 3 டிகிரி பெறப்பல என்ன? 1/4 × B × H. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 1/4 × B × H. அப்போ 1/4 × பேஸ் என்ன? L. H என்ன? WL² பை 6. WL² பை 6. அப்ப என்ன வர? மேல L² L, WL cube, கீழே 6 24. அப்ப A கிடைச்சிருச்சு. ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன வேணும்? ஸ்லோப், ட்ரிப்ளெக்ஸன் வேணும். ஓகே, ஸ்லோப் ஈக்குவல் டு ஏரியா த பெண்டிமோன் டயக்ராம் டிவைடட் பை EI ஈக்குவல் டு ஏரியா த பெண்டிமோன் டயக்ராம் என்ன கொடுத்துருக்கோம்? WL cube வகுத்தல் 24 கீழே EI. அப்ப இது எப்படி மாறும்? தீட்டா ஈக்குவல் டு WL cube டிவைடட் பை 24 EI ன்னு கிடைக்கும். கட்சால் கிடைச்சிருச்சு. ட்ரிப்ளெக்ஸன் என்ன? இந்த தீட்டாவோட சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸை பிரிக்கணும். இதோட சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் என்ன? லோடு நமக்கு இங்க இப்ப இந்த இடத்துல வந்து வச்சுக்குவேன், இங்கே இருந்தா எடுத்துக்க போறோம். அப்ப இந்த இருக்க நமக்கு அதாவது 1 2/3 3/4 4/5 L அளவுக்கு இருக்கும். அப்ப இங்க WL cube வகுத்தல் 24 EI × 4/5 × L இருக்கு. 4 நாங்க 6 நாங்க 24. அப்ப என்ன வர? L cube இருக்கு, L இருக்கு. WL4 4 மேல போயிடும். 6 5 30 × EI. இது என்னது? ட்ரிப்ளெக்ஸன். நல்லா கவனிக்க. இப்ப எல்லா கேஸும் முடிஞ்சாச்சு. கேன்டிலீவர்ல எண்ட்ல கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி, எண்ட்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி, த்ரோட் த ஸ்பேன் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி, அதே வந்து த்ரோட் த ஸ்பேன் ஃபுல்லாவே யூவிஎல். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு அதான் யூவிஎல் சொல்லிட்டேன், யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு வேறையாது. எல்லா கேஸுக்கும் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும், ட்ரிப்ளெக்ஸன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ரொம்ப ஈஸியா, ரொம்ப உங்களுக்கு ஸ்பீடா போனாலும் நான் இந்த டயக்ராம் கொடுத்து எப்படி ஏரியா கண்டுபிடிக்கணும், எப்படி சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் சொன்னதுனால கிளாஸ் ஸ்பீடா போனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டோட கண்டினியூஷன் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இதே மாதிரி ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் நம்மளோட மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல மோர் கொடுத்திருக்கக்கூடிய அவரோட 2 தியரத்தை யூஸ் பண்ணி சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், பிக்சர் பீம்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல போறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கு ப்ரீவியஸா நடத்தின SFT PMT டிடர்மினன்ட் செக்ஷன் சொல்லக்கூடிய கேன்டிலீவர் ஓவர் கேங் சிம்பிளி சப்போர்ட் கோர்ஸ் என்ன சார் நடத்துறீங்க? அனாலிசிஸ்ல வந்து பிக்சருக்கு ப்ராப்ட் கேன்டிலீவருக்கு சொல்றேன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ எதுக்கு பிக்சர் பீம் கோர்ஸ் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் சொல்ல போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏல கொஸ்டின் கேட்டுட்டு போயிடுறாங்க. 2 விஷயம் வந்து அந்த இடத்துல நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஸ்லோப்பும் 0 ஆயிரும். அது ஏன் 0 ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும்.
பிக்ஸ்டு சப்போர்ட்ல ஸ்லோப் வந்து 0வா இருக்கும். அப்ப டிப்ளெக்ஸ் வந்து கண்டுபிடிச்சா போதும். அதனால ரெண்டே விஷயம் தான், ஆனா ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறதுனால அதை இதே இடத்துல சொல்லிட்டு போறேன். இந்த பார்ட்டோட கன்டினியூஷன் பார்ட் சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு மொமெண்ட் ஏரியா மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணுங்கிறது. இதோட கன்டினியூஷன் என்ன வரும், அது முடிஞ்ச உடனே என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் எடுத்து ஒரு நல்ல டாபிக் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 27 போட்டிருக்கோம். அந்த பேட்ச்ல யாராவது ஜாயின் பண்ணணுமோ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.